ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Body&Soul தமிழ். எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் அறக்க பறக்க படித்து பாதி தூங்கியும் மீதி தூக்கத்தோடையும் அடுத்த நாள் எக்ஸாமில் போயிட்டு எக்ஸாம் பேப்பரை பார்த்தா படித்த கொஸ்டின்ஸ் ஒரு சிலது வந்திருக்கும். சரி, ஓகே, நம்ம படித்தது வந்திருக்கு அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு எழுதலான்னு பேனாவை எடுத்து எழுத ஆரம்பித்த பிறகு 3 லைனுக்கு மேலே ஞாபகம் வராமல் படித்தது ஃபுல்லாக மறந்து போய் என்ன பண்ணுறது, எப்படி எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் மாட்டியிருக்கீங்களா? இந்த வீடியோவை பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸில் பல பேர் இந்த மாதிரி இருந்திருக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி இருக்கீங்கன்னா வீடியோக்கு கீழே ஒரு லைக்கை போட்டுட்டு வீடியோவை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு வெளியில் வர்றதுக்கு ஒரு சில டிப்ஸை நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த மாதிரி எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் நைட்டு எல்லா கான்செப்டையும் தெளிவாக புரிஞ்சு படிக்கிறதுல கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஆனால் ஒரு சிலர் அப்படி படித்தாலும் நிறைய மார்க்ஸை எடுத்து பாஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க அல்லது உங்க கூட இருக்கவங்க யாராவது அந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல ரொம்ப எளிமையாகவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியும் சீக்கிரமா படிக்கக்கூடிய ஒரு 10 வழிமுறைகளை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க அந்த வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றத 1 by 1 பார்க்கலாம். அந்த 10 வழிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நான் சொல்ற கேட்டகரியில நீங்க எந்த கேட்டகரியில வரீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. கேட்டகரி 1ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லேட் நைட் ஸ்டடி அதெல்லாம் நம்பவே மாட்டாங்க. டெய்லியும் கன்சிஸ்டண்டா படிப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு டெய்லியும் 2 hours அப்படின்னா அந்த 2 மணி நேரம் அவங்க ஃபுல் ஃபோக்கஸை பயன்படுத்தி படிக்கிறதுக்காக செலவு பண்ணுவாங்க. அண்ட் கேட்டகரி 2ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக எக்ஸாமுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி இல்லைனா எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் நைட்டு தான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்க அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கிற பர்சனாக இருந்தாலும் சரி, உங்களோட சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இப்போ நான் சொல்கிற 10 வழிமுறைகளை பின்பற்றுங்க. உங்களால் எளிமையாக ஒரு விஷயத்தை படிக்க முடியும். முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது பொமடோரோ டெக்னிக். இந்த டெக்னிக் நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸோட படிக்கிறதுக்கு உதவி பண்ணும். நீங்கள் படிக்க வேண்டிய டைம் அண்ட் சிலபஸை சின்னதாக பிரித்து கம்ப்ளீட் பண்ணுறது தான் இந்த டெக்னிக். இந்த டெக்னிக்கை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல நீங்கள் படிக்க வேண்டிய டாப்பிக்கை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் வாட்ச் இல்லைனா டைமரை வச்சு 25 நிமிடம் அப்படின்னு டைம் செட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபுல் ஃபோக்கஸை பயன்படுத்தி அந்த 25 நிமிஷமும் முழுசாக படிங்க. எந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கும் இடம் கொடுக்க வேண்டாம். எப்போ அந்த 25 நிமிடங்கள் முடியுதோ அப்போ நீங்கள் படிக்கிறத நிறுத்திக்கலாம். அடுத்த 5 நிமிஷம் நீங்கள் படித்ததை ரிவைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் பிரேக் எடுத்துட்டு திரும்ப படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி படிக்கிறது உங்கள் பிரெயினை டயர்டாகாமல் பார்த்துக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப நேரம் படிக்க போறீங்க அப்படின்னா இந்த டெக்னிக்கை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தலாம். இரண்டாவது 20% ரீட் அண்ட் 80% ரீசைட். ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் படிக்க போறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மூளை டயர்டாயிடும். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் எதை படித்தாலும் மைண்டில் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்ஸ் ஒரு கான்செப்டை படிக்கிறீங்கன்னா அதை ஒரு 2 times நல்லா ரீட் பண்ணிவிட்டு புக்கை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு சொல்லி பாருங்க. அப்போ ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு மறந்துருக்கும். அதை நீங்கள் ஞாபகப்படுத்தி சொல்லி பார்க்குறப்போ அது இன்னும் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். இது மூலமாக உங்களுக்கு ஈஸியாக எந்த ஒரு விஷயமும் மறந்து போகாது. எக்ஸாமில் நீங்கள் படித்த கான்செப்டை நல்லா ஞாபகம் வச்சு முழுமையாக உங்களால் எழுத முடியும். மூன்றாவது ஸ்பேஸ்டு ரிப்பிட்டிஷன். அடிக்கடி நீங்கள் ஒரு விஷயத்தை படிக்கிறீங்கன்னா அந்த விஷயம் உங்கள் மைண்டில் நல்ல ஞாபகம் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடைவேளையில் ரிவிஷனை பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு டாப்பிக்கை படித்தாலும் அதை கிளியராக ஞாபகம் இருக்கிற மாதிரி படிக்கிறதுக்கு இந்த ரிவிஷன் தான் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ கரெக்டாக எந்த டைமில் ரிவிஷனை பண்ணணும் அப்படின்றத பிளான் பண்ணிக்கோங்க. நான்காவது மேக் நோட்ஸ். உங்கள் கையால் நீங்கள் படிக்கிறத நோட்ஸ் எடுக்கிறது நீங்கள் படித்ததை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சுலபமான வழி. நீங்கள் படிக்கிற டாப்பிக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸை ஷார்ட்டாக நோட்ஸாக எடுத்துக்கோங்க. புக்கில் இருக்கிறத ரீட் பண்ணிவிட்டு உங்கள் நோட்ஸை வச்சு நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். இது உங்களோட டைமை சேவ் பண்ணும். புக்கில் இருக்கிறத படிக்கிறது மூலமாக உங்களுக்கு அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் தெளிவாக புரிஞ்சிடும். உங்களோட நோட்ஸை வச்சு நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுனால அது ரொம்ப நாள் உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். இந்த நோட்ஸை எடுக்கிறதுக்கு நீங்கள் செப்பரேட்டாக ஒரு நோட்டை மெயின்டைன் பண்ணி அதில் கலரான பென்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் நோட்ஸ் எடுக்கலாம். அல்லது டைக்ராம், ஃப்ளோ சார்ட், நிமோனிக்ஸ் போன்ற முறைகளை பயன்படுத்தி நீங்கள் நோட்ஸ் எடுக்கலாம். அண்ட் உங்கள் மொபைலில் நீங்கள் நோட்ஸை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃப்ரீ டைமில் அதை கேட்கலாம். இந்த மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறது உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரிவிஷன் டைமில் இது உங்களுக்கு ரொம்பவே டைம் சேவராக இருக்கும். ஐந்தாவது ஸ்டடி லைக் எ டீச்சர். எப்படி நீங்கள் இந்த டெக்னாலஜி விஷயத்த உங்களோட தாத்தா பாட்டிக்கு சொல்லி கொடுப்பீங்க அல்லது ஒரு 5 வயசு பையனுக்கு எப்படி சொல்லி கொடுப்பீங்க?
ரிச்சர்ட் ஃபெய்ன்மன் அப்படின்ற அமெரிக்கன் சைக்கிஸ்ட் ஒரு டெக்னிக்கை அறிமுகப்படுத்துறாரு. பேரு ஃபெய்ன்மன் டெக்னிக். இந்த டெக்னிக் படி நீங்க ஒரு டாபிக்கை படிக்கணும். அதுக்கப்புறமா அந்த டாபிக்கை ஒரு 5 வயசு பையனுக்கு புரியுற மாதிரி உங்களை புரிய வைக்க சொன்னா எப்படி நீங்க சொல்லி தருவீங்களோ அந்த மாதிரி சொல்லி பாருங்க. இது உங்களை அந்த டாபிக்கை சிம்பிளா ஞாபகம் வச்சுக்க உதவும். உங்களால சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, அகைன் நீங்க புக் எடுத்து படிச்சு அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது உங்களுக்கு ஒரு கான்செப்டை நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்க உதவும். 6வது டைம் டேபிள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ற மெத்தட்ல இந்த டைம் டேபிள் மெத்தடும் ஒன்று. பிளான் பண்றதை விட ஒரு சிறப்பான வழிமுறை இருக்கவே முடியாது. உங்களோட ஒரு வாரத்துக்கான பிளானை பண்ணுங்க. அண்ட் உங்களோட ஒவ்வொரு நாளையும் பிளான் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிப்பீங்க, என்ன படிப்பீங்க அப்படின்றத கிளியரா பிளான் பண்ணிக்கோங்க. அந்த டைம் டேபிளை நீங்க படிக்கிற இடத்துல வச்சுட்டு அதை படி ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. 7வது லிசன் டு மியூசிக் வித்தவுட் லிரிக்ஸ். படிக்கும்போது மியூசிக் கேட்கறது நம்ம படிக்கிறத ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவுறதா அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஆப்பிளோட CEO ஆன ஸ்டீவ் ஜாப்ஸ் கூட அவர் படிக்கும்போது மியூசிக் கேட்குற வழக்கத்தை வச்சிருக்காரு. ஸோ நீங்கள் படிக்கிறப்போ பாடல் வரிகள் இல்லாமல் மைல்டான மியூசிக் கேட்குறது உங்கள் மூளையை அமைதியாக்கி நீங்கள் படித்ததை நல்லா ஞாபகம் வச்சுக்க உதவி பண்ணும். 8வது பிளேஸ் ஃபார் ஸ்டடி. ஒரு சில பேர் டெய்லி ஒரே இடத்துல படித்தா நல்லா படிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சில பேர் நடந்துட்டே படித்தா நல்லா படிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் டெய்லியும் வேற வேற இடத்துல படிக்கிறது ஒரு சிலருக்கு புத்துணர்ச்சியாக இருக்கும். பட் நல்லா படிக்கிறதுக்கு இந்த இடத்துல தான் படிக்கணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு எந்த இடத்துல கன்வீனியண்ட்டாக இருக்கோ அங்கே உட்காந்து நீங்கள் தாராளமாக படிக்கலாம். அண்ட் நீங்கள் படிக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு கவன சிதறல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. 9வது ஸ்டடி இன் எ குரூப் ஆர் வித் எ ஃப்ரெண்ட். ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் தனியாக படிக்கிறத விட ஒரு குரூப்பாக சேர்ந்து படிக்கிறது நீங்கள் ஈஸியாக படிக்கிறதுக்கு உதவும். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு டாப்பிக்கை படிக்கிறப்போ ஈஸியாக நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் படிக்க முடியும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது தெரியலனாவோ அல்லது அவங்களுக்கு ஏதாவது தெரியலனாவோ மாற்றி மாற்றி சொல்லி கொடுத்துக்கலாம். இது மூலமாக உங்களால் ஈஸியாக படிக்க முடியும். அண்ட் நீங்கள் யாரு கூட படிக்க போகிறீங்க அப்படின்றத கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் உங்களோட ஸ்டடி ஸ்பீட் அண்ட் உங்களோட மைண்ட் செட்டோட ஒத்து போகிற பர்சன் கூட படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது உதவியாக இருக்கும். அண்ட் கடைசியாக ஸ்லீப் அண்ட் எக்ஸசைஸ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிச்சு படிக்கலாமா அல்லது மார்னிங் எழுந்து படிக்கலாமா அப்படின்ற டவுட் இருக்கும். இதுக்கு இதுதான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எப்போ படிக்கணும்னு இருக்கோ, எந்த டைமில் படித்தா உங்களோட முழு கவனத்தை செலுத்தி உங்களால் படிக்க முடியுதோ அந்த டைமில் நீங்கள் படிக்கலாம். ஆனால் தினமும் 7லிருந்து 8 மணி நேரம் தூக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆனால் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் சீக்கிரமாக தூங்குற வழக்கத்தை வச்சுக்கோங்க. ஏன்னா நைட்டு நல்லா தூங்குறப்போ உங்கள் பிரெயினில் ஆல்ஃபா வேவ்ஸ் ஜெனரேட் ஆகும். அது உங்களோட மனசை அமைதியாக்கி நீங்கள் படிக்கிற விஷயங்களை எளிமையாக ஞாபகம் வச்சுக்க உதவும். அது மட்டும் இல்லாமல் தினமும் உடற்பயிற்சி செய்கிறது உங்கள் மூளையை புத்துணர்ச்சியாக வச்சுக்கும். அதனால ரொம்ப நேரம் டயர்ட் ஆகாமல் உங்களால் ஈஸியாக படிக்க முடியும். தினமும் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் மெடிடேஷன் பண்ணலாம். ப்ரீத்திங் எக்ஸசைஸை பண்ணலாம். இது எல்லாமே நீங்கள் படிக்கிறதுல ஃபோக்கஸோட இருக்கிறதுக்கு உதவி பண்ணும். இந்த 10 வழிகளை தாண்டி ரொம்ப முக்கியமானது, நீங்கள் படிக்கிறப்போ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்ட் டிஜிட்டல் டிவைசஸை உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ண விடாமல் பார்த்துக்கோங்க. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா மொபைல்ஸ் அண்ட் டிஜிட்டல் டிவைசஸையும் நீங்கள் படிக்கிறதுக்கு உதவியாக வச்சுக்கலாம். நிறைய ஆப்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு அலார்மி. இந்த ஆப் உங்களுக்கு டைமரை வச்சு படிக்கிறதுக்கு உதவும். அப்புறம் டொடைட். இந்த ஆப் உங்களுக்கு பிளான் பண்ணி டைம் டேபிள் போட்டு படிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் அவைலபிளாக இருக்குது. டிஜிட்டல் டிவைசஸை நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ உங்களோட ஸ்டடீஸ்க்கு இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸை பயன்படுத்தி நீங்கள் எளிமையாக படிக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த வழிமுறைகளை நீங்கள் படிக்கிறப்போ பயன்படுத்தி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.